இலங்கையினுடைய அரசியலுக்கும் இந்திய அரசியலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. குறிப்பா தமிழக அரசியலுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா, இவ்வளவு வித்தியாசம் அப்படின்றத நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுல வித்தியாசங்கள பார்க்கக்கூடியதாக இருக்கு. இந்த நிமிடம் வரைக்கும் பெரிய பரபரப்ப ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று 7ஆம் தேதி 11 மணிக்கு முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பதவியேற்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்தது. ஆனால் அந்த நடவடிக்கை இப்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 11:30 தாண்டி இருக்கிறது. விஜய் அவர்கள் இப்பொழுது ஆளுநர் மாளிகையில ஆளுநரை சந்திக்கிறதுக்காக வந்திருக்காரு. அழைப்பின் பேர்ல வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. நேற்று ஆளுநர் மாளிகைக்கு அவர் வரும்போது இருந்த பாதுகாப்பு, வரும்போது இருந்த வரவேற்பு இன்றைய நாள்ல முற்றுமுழுதாக தலைகளாக மாறியிருக்கிறது. நேற்று இரவிலிருந்தே அவருக்கு வழங்கப்பட்ட, அதாவது முதலமைச்சருக்கு வழங்கப்படுகின்ற பாதுகாப்புகள் வழங்கப்பட்டது. அந்த பாதுகாப்புகள் அனைத்தும் அகற்றப்பட்டிருக்கிறது. அவருடைய சாதாரணமான ஒரு பயணமாக இன்றைய ஆளுநர் மாளிகைக்கான பயணமாக இருக்கு. மற்றும் கட்சிகளுடைய மற்ற அதிகாரிகளுக்கோ மற்ற உறுப்பினர்களுக்கோ அனுமதி வழங்கப்படல. அவருக்கு மட்டுமே இந்த அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதுல என்ன பேச போறாங்க என்பது தொடர்பாக இதுவரையில செய்திகள் வெளியாகல. முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று நடப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருவதாக, அதற்கான முன் பாதுகாப்புகளும் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மெரினா கடற்கரையில மக்கள் போராட்டம் ஒன்றை நடத்துறதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், மக்கள் தயாராகிறாங்க. அதற்கான பதிவுகள் சமூக வலைதளங்களில் இடப்பட்டிருக்கிறது. இதனை அறிந்து இப்பொழுது இதை தடுக்கும் முகமாக மக்கள் ஓரளவு கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத எதிர்ப்பு கூறி இப்ப மெரினா கடற்கரையில அதிகளவான காவல்துறையினர் கடமையில ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கு. இது 2017ஆம் ஆண்டு நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை போன்ற ஒரு மாபெரும் மக்கள் போராட்டமாக இது வெடிக்கும் அப்படின்ற மாதிரியான பதிவுகள் சமூக வலைதளங்களில் இடப்பட்டிருக்கு. இதையொட்டி தான் பெரிய அளவான பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும், உளவுத்துறை சில தகவல்களும் இந்த மாதிரி ஒரு மக்கள் போராட்டம் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக முன்னெச்சரிக்கை செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழக காவல்துறையினருக்கு இது தொடர்பாக அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், அதையிட்டு தான் இந்த காவல்துறை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு பரபரப்பை இப்ப ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கிடையில ஆளுநர் மாளிகை வருவதற்கு முன்பு விஜய் தரப்பில் இருந்து சொல்லப்பட்ட விஷயம் சொன்னா, உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த விடயத்தை எடுத்து செல்வதற்கு ஆளுநர் இப்பொழுது பதவியேற்க மறுத்திருக்கிறது. பதவியேற்பு நிகழ்வை நடத்துறதுக்கான அனுமதி கொடுக்காத பட்சத்துல இந்த நடவடிக்கையை அவங்க சட்ட ரீதியாக எடுப்பதற்கான அத்தனை தீர்மானங்களையும் எடுத்திருந்தாங்க. கர்நாடகாவில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. அதாவது ஆளுநர் பெரும்பான்மை இல்லை, ஆனால் பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. ஆனாலும் கூட பதவியேற்பு செய்யப்படலை. இதுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்கன்னு சொன்னா, இந்த பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற பொறுப்பு சட்டசபையில் தான் இருக்கு. அதை ஆளுநர் கோர வேண்டியது இல்லை. ஆளுநருக்கு அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆனா பதவியேற்பு நடத்தலாம் என்ற அனுமதியை வழங்கியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு இதே மாதிரியான நிகழ்வுக்கு நடந்திருக்கிறதால இது உச்சநீதிமன்றம் சொல்வதற்கான வாய்ப்பையே அவங்க நாடியிருக்காங்க. இந்த சந்தர்ப்பம் என்பது ஆளுநருக்கு கட்டாயமாக இதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இப்போதைக்கு இல்லை என்றும், சட்டசபையில் தான் அவங்களுடைய பெரும்பான்மையை ஒரு கிழமையிலோ 2 கிழமையிலோ நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை ஏற்படுத்துறதுக்கான நிறைய அதிகாரங்கள் இருக்கு. அந்த மாதிரியான நடைமுறைகளும் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஆளுநர் இந்த மாதிரி ஒரு தடையை விதித்திருப்பது என்பது கொஞ்சம் விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறது. இது பிஜேபியினுடைய அழுத்தம் என்ற மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்களையும் தமிழக ஊடகங்கள் செய்திகளாக வெளியிட்டிருக்காங்க. இதுக்கிடையில முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு திமுக எந்த வகையிலும் தடையாக இருக்காது, 6 மாத காலம் நாங்க எந்த வகையிலும் அவங்கள எந்த தொந்தரவு செய்ய போறதும் இல்லை அப்படின்ற மாதிரியான தகவல்களையும் காலை வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கிடையில இன்றைய நாள்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய அத்தனை உறுப்பினர்களும் சந்தித்து பேச போறாங்க. பேச்சுவார்த்தை நடக்கப்படுது என்ற தகவல்களும் வெளியாக இருக்கு. இதுக்கிடையில அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் ஒரு நட்சத்திர விடுதியில தங்க வைக்கப்பட்டு அங்கு ஒருங்கமைக்கப்பட்டு ஒரே இடத்துல வைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கு. காரணம்னு சொன்னா, அதிமுகவில் இருக்கின்ற பல அமைச்சர்கள் அல்லது பல உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு, தனிப்பட்ட முறையிலான ஆதரவுகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடந்தது. அது தொடர்பான சில செய்திகள் வெளியானது தொடர்ந்து அதிமுக இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையை எடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான பரபரப்பான பல விஷயங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு. ஆனால் தமிழக தேர்தல் களமோ அல்லது தமிழக அரசியல் வரலாறோ இதுவரையில காணாத ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்படுது. இப்படி ஒரு சம்பவம் இதுவரைக்கும் நடந்ததே இல்லை அப்படின்றதுதான் வரலாறு. இதுவரைக்கும் நடந்த விடயங்கள் இது மாறுபட்ட ஒரு அரசியல் கலாச்சாரமாகவும் அரசியல் பரபரப்பாகவும் இது மாறி இருப்பதாக சொல்லப்படுது. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு விஷயங்களுக்குள்ள போகும்போதும்
அரசியல் இங்க இருக்கிற இலங்கை அரசியலுக்கு இதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படின்றத பார்க்க கிடைக்குது. இன்றைய நாள்ல ஏதாவது ஒரு முடிவு எட்டப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி அவங்களுக்கு ஆதரவு வழங்கியிருக்காங்க. இன்னும் சில கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஆதரவுகளும் அவங்களுக்கு கிடைக்கலாம் என்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஆனால் சட்டமன்றம் கூடியதுக்கு பிறகு அதிமுகவில் இருக்கின்ற உறுப்பினர்களே பெரிய அளவாக தாவைக்காவுக்கு ஆதரவு வழங்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் இப்பவே நடக்கக்கூடாது தடுக்கிறதுக்காக தான் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும், இந்த 2 கட்சிகளுமே ஏடிஎம்கே, டிஎம்கே 2மே நினைச்சா இப்பொழுது இதை சுமூகமான முறையில் முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தத்தை இப்பொழுது தாவைக்கா மீது செலுத்தி இருப்பதாக தான் இப்போதைக்கு இருக்கிற விமர்சனமே. கொழும்பு கொள்ளுப்பட்டியலை வைத்து இணைய மோசடி செஞ்ச வியட்நாமை சேர்ந்த 74 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கடந்த நாட்கள்ல பலதரப்பட்ட இடங்கள்ல வியட்நாம், சீனா ஆகிய நாடுகளை சேர்ந்தவங்க இங்க இணைய மோசடியில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி பெரிய அளவாக கைது நடவடிக்கைகள் நடந்து வருது. அந்த அடிப்படையில் நேற்றைய நாள்ல இந்த பெரிய கைது நடவடிக்கை நடந்திருக்கு. ஒரு நேரத்துல வெளிநாடுகள்ல இருந்துதான் இணைய மோசடி செஞ்சு இங்க மோசடிகள் நடந்தது. ஆனா அதே ஆக்கள் அங்கிருந்து இங்க வந்து பக்கத்துல இருந்தே இணைய மோசடி செய்யறது அப்படின்றது பெரிய ஒரு ஆபத்துக்குரிய விஷயம். இப்பொழுது இந்த மாதிரியான விடயங்களை கண்டுபிடிக்கிறதுல அதிகளவான தேடுதல் நடவடிக்கைகள் நடந்து வருது. அந்த வகையில் தான் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கு. இன்று வந்து அதிகமான இடங்கள்ல மழை பெய்யக்கூடும். அதாவது 1 மணிக்கு பிறகு மழை பெய்யக்கூடும். 50 முதல் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை பல இடங்கள்ல பதிவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக விசா மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் பெற்று தருவதாக கூறிய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. பாணந்துறையில் வைத்து 2 பேர் கொடுத்த விசாரணைகளின் அதாவது முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 35 மில்லியன் ரூபாக்களை இந்த 2 பேர்கிட்டையும் இருந்தே அவர் மோசடி செஞ்சிருக்காரு. கடந்த நாட்கள்ல இந்த மாதிரியான விஷயங்களும் அதிகமா பதிவாக இருக்கு. இந்த வெளிநாட்டு போறீங்க சரியான முகவர்கள் சரியானவர்களான்றதை பார்த்து பணங்களை கொடுங்க. நீங்க போற இடம் சரியான வேலையா, சரியான விசாவான்றது எல்லாமே சரியா அதை வந்து பரிசோதிச்சு இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க. நீங்க வெளிநாடு போறதுக்கு யாராவது ஒரு முகவரோட நீங்க தொடர்பு கொண்டு வெளிநாடு போறதுக்கான அத்தனை வேலைகளை நீங்க செய்யும் போது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துல பதிவு செய்யப்பட்டதா அப்படின்றதையும் நீங்க வந்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த மாதிரி விஷயங்களை பார்த்ததுக்கு பிறகுதான் இந்த மாதிரியான விசாவோ அல்லது வேலைவாய்ப்பு பெறதுக்கான பணங்களை கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பல இடங்கள்ல போலியான முறையில நடந்து வருவதால நிறைய கைது நடவடிக்கைகள் கடந்த நாட்கள்ல ஏற்பட்டிருக்கு. எல்லா செய்திகளுக்கு மத்தியில அமெரிக்கா ஈரான் போற நாங்க மறந்துட்டோம். மறக்கிற அளவுக்கு தான் அங்க சம்பவமே நடந்து கொண்டிருக்கு. இறுதியான செய்தி என்னன்னு சொன்னா, இன்று அல்லது நாளைய நாள்ல அமெரிக்கா முன்வைத்த அதாவது பேச்சுவார்த்தைக்கான அல்லது போரை முடிப்பதற்கான போர் நிறுத்த உடன்படிக்கையினுடைய பரிசீலனைகள் இப்பொழுது நடந்து கொண்டு வருது ஈரான் பக்கமாக. ஈரான் இன்றைக்கு அல்லது நாளைக்கு அதனுடைய பதிலை வந்து அமெரிக்காவுக்கு வழங்க போறாங்க. அமெரிக்காவுக்கு நேரடியா இல்லாம பேச்சுவார்த்தை நடக்கின்ற மத்தியஸ்தம் வகிக்கின்ற நாடுகள் ஊடாக, பாகிஸ்தான் ஊடாக தான் இது அமெரிக்காவுக்கு வழங்கப்பட போகுது. எனவே இந்த விஷயத்துல ஒரு முன்னேற்றகரமான நிகழ்வு நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அவ்வளவு பெரிய சிக்கல் இப்பொழுது ஏற்பட்டிருக்கு. 2 நாட்டு ஈரான் பாரிய அளவான பொருளாதார சிக்கலால இனி இயலாத கட்டத்துல இருக்காங்க. எனவே அமெரிக்கா இந்த போரை முடிக்கணும்ன்ற கட்டத்தில் அவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சுமூகமான நிலைக்கு கொண்டு வரப்படும் தான் சொல்லப்படுது. அமெரிக்க ஜனாதிபதியினுடைய கடைசியான தகவல்ல 24 மணி நேரத்துல நல்ல செய்தி கிடைக்கும், ஒரு நல்ல ஒப்பந்தம் உருவாகும் சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு. ஒரு மிரட்டல் இல்லாத ஒரு தகவலா இது இருக்கிறதால ஏதோ ஒரு வகையில நல்ல விஷயம் நடக்க போறதுக்கான அறிகுறியாக இது இருக்கு அப்படின்னு தான் சர்வதேச ஊடகங்கள்ல செய்திகள் இப்பொழுது வெளியாக இருக்கின்றன. இந்த விஷயங்கள் தான் கடந்த மணித்தாளங்களில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம்.